பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தை 10. அதுவே எனக்கு ஆறுதலாகும், அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன், தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன். ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுதலித்ததில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? ஆண்டவர் புதிய மாதத்தை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். எவ்வளவு பேர் தனி ஜெபத்திலே ஈடுபட்டு இருக்கிறீர்கள்? எவ்வளவு பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து அனுதினமும் அவருடைய வார்த்தைகளின் வழியாக ஜெபித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றிருக்கிறீர்கள்? அப்படி நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் எனக்கு அதை சாட்சியாக நீங்கள் அனுப்பிவிடுங்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். எதற்கு தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வேதனைகளை எடுத்து மாற்றுவதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை அப்புறப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போல் ஒரு சாதாரண ஒரு மனிதராக இந்த உலகத்தில் கடந்து வந்தார். நம்மை போல் இந்த உலகத்திலே உணவுகளை உண்டு அவர் அலைந்து திரிந்து மக்களுடைய பார்வையில் நேர்மையானவராகவும் பரிசுத்தராகவும் வாழ்ந்து வந்தார். அவருடைய பணிகாலம் 3.5 ஆண்டுகள். அந்த 3.5 ஆண்டுகளும் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை கொடுத்தார். கட்டுண்டு இருந்த மக்களுடைய வாழ்க்கையிலே கட்டை அற்புறப்படுத்தினார். தடைகளை எடுத்து மாற்றினார். வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுத்தார். கண்ணீரை துடைத்தார். முடக்குவாதமுற்றவர்களை குணமாக்கினார். பெரும் பாடுபட்ட ஸ்திரியை இரத்தப்போக்கு நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த சகோதரருடைய வேதனையை அவர் எடுத்து மாற்றினார். எழுந்து நடக்க முடியாமல் இருந்த ஒரு சகோதரனை தொட்டு அவரை நடக்க செய்தார். இறந்து நாறி போன 3 நாள் கழித்து இறந்து அடக்கம் செய்யப்பட்ட லாசருடைய சரீரத்தை உயிர்த்தெழ செய்தார். சிறுமீனுடைய சரீரத்தை உயிர்த்தெழ செய்தார். துன்பங்களில் இருந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் விடுதலை கொடுத்தார். கேட்க முடியாதவருடைய காதுகளை திறந்தார். கண்களை திறந்து ஆசீர்வதித்தார். குருடர்களுக்கு பார்வையை கொடுத்தார் என்று சொல்லி அவர் செய்த அற்புதங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பார்ந்தவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வகையான வேதனை இருக்கின்றது. நீங்கள் என்னிடம் கேட்டீர்கள் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் உண்டு. ஆனால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்னுடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் முதலில் ஆண்டவரிடம் தெரியப்படுத்துவேன். அவரிடம் அறிக்கையிடுவேன். என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை அப்படியே மறைக்காமல் அவரிடம் வந்து சொல்வது உண்டு. அவரிடம் சொன்ன பிறகு ஏதோ என்னிடம் இருக்கக்கூடிய அந்த பாரம் குறைந்ததை போல் ஒரு அனுபவம் எனக்குள் கடந்து வருகின்றது. ஒரு ஆறுதல் கடந்து வருகின்றது. ஏனென்றால் அவருக்கு தெரியும், என் மகன் என்னிடம் வந்து எதையும் மறைக்க மாட்டான், என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடுவான் என்று. எனவே எந்த வேதனையாய் இருந்தாலும் சரி, நல்ல காரியமாய் இருந்தாலும் சரி, அதை முதலில் ஆண்டவரிடம் நாம் பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, ஆண்டவரிடம் தெரியப்படுத்துவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஆண்டவருடைய வார்த்தை அனைத்தும் உயிர் உள்ளது. எனவே தான் இந்த நாளிலே யோபு அழகாக சொல்லுகின்றார் பாருங்கள், அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன், தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு நாளும் யோபு தன்னுடைய கஷ்டங்களை ஆண்டவரிடம் சொன்னார். அவருடைய நண்பர்கள் வந்து அவரை காயப்படுத்தி குற்றப்படுத்தி கொண்டு இருந்த பொழுதும் கூட அவர் ஆண்டவரிடம் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல அவர் மறக்கவில்லை. எல்லாவற்றையும் அவரிடம் வெளிப்படுத்தினார். அதனால் தான் கடைசி நாட்களிலே அவருடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை யோபினுடைய வாழ்க்கையில் கொடுத்தார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேதனைகள் மாறாமல் இருக்கலாம், சில வேதனைகள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம், கண்ணீரோடும் கவலையோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வேதனையை யாரிடம் சொல்வது என்று நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எல்லாவற்றிற்கும் முடிவு கட்டக்கூடிய ஒரு
ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திருப்பாடல்கள் 13வது அதிகாரம் 2வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, எத்தனை நாள் வேதனையுற்றும் எனக்குள் போராடுவேன், நாள் முழுவதும் என் இதயம் துயருறுகின்றது, எத்தனை நாள் என் எதிரி எனக்கு எதிராய் மேலோங்கி நிற்பான் என்று. அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு மேன்மையான வார்த்தை பாருங்கள், எவ்வளவு ஒரு உயிருள்ள வார்த்தை பாருங்கள், உயிரோட்டம் உள்ள வார்த்தை பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனை என்றால், நாம் எப்பொழுதும் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய பழக்கத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்றார். செய்யக்கூடிய காரியங்களிலே நேர்மையாக இருப்பது உண்டு. அவ்வாறு ஆண்டவருடைய காரியங்களை செய்யும் பொழுதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதும் சாத்தான் எனக்கு எதிராக என்னோடு கூட இருக்கக்கூடிய சில சக குருக்களை எழுப்பியதும் உண்டு. நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் அவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து செபித்து கொண்டு இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, நீ செய்யக்கூடிய காரியங்களை நீ செய்து கொண்டே இரு, நான் உனக்கு துணையாக இருப்பேன். உனக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த பதவியில் இருக்கக்கூடிய குருக்களாய் இருந்தாலும் சரி, அவர்களை குறித்து நீ கவலைப்படக்கூடாது. அவர்கள் உன்னை தொந்தரவு செய்தாலும் நீ என்னிடம் மட்டுமே தெரியப்படுத்து என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அதன் பிறகு சிறிய சிறிய பிரச்சனைகளை கூட ஆண்டவரிடம் தெரியப்படுத்தக்கூடிய நேரத்திலே துன்பங்களில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். என்னுடைய கண்ணீரை அவர் எடுத்து மாற்றினார். எனவே தான் இந்த நாட்களிலும் உங்கள் சமூகத்திற்கு முன்பாக நின்று, ஆண்டவருக்கு முன்பாக நின்று அவருடைய உயிருள்ள வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்க முடிகின்றது. திருப்பாடல்கள் 6:6 வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது, என் கட்டில் அழுகையில் நலைகின்றது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த பெருமூச்சு என்றால் ஒரு மனிதன் கண்ணீர் விட்டு அழக்கூடிய வேளையிலே அவனுக்குள் ஒரு பெருமூச்சு வரும். அந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து வரும். என் கட்டில் அழுகையினால் மிதக்கின்றது, இரவு நேரத்திலே தூக்கம் வருவது இல்லை, கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பார்கள், வேதனையோடு அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த துன்பங்களை நீங்கள் தாங்கிக் கொள்ளும் பொழுது, கடவுளுக்காக தாங்கிக் கொள்ளக்கூடிய வேளையிலே உங்களுக்குள் இணை புரியா ஒரு பெரும் மகிழ்ச்சி கடந்து வரும். அதை தான் புனித பவுல் உரோமை நகர மக்களுக்கு எழுதும் பொழுது சொல்லுகின்றார். 5வது அதிகாரம் 3வது இறை வார்த்தையிலே, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம், ஏனெனில் துன்பத்தால் மன உறுதி கிடைக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். எனவே துன்பம் வரும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் தாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி அவரிடம் ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். எனவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளை இப்பொழுது ஒப்பு கொடுத்து சில மணித்துளிகள் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த காலை பொழுதிலே உன்னதமான உமது பிரசன்னத்தை உணர வைத்திருக்கின்றேன், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, வாழ்க்கையில் வேதனையாக இருக்கின்றாயா என் மகனே மகளே, இந்த நாளிலே உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து மாற்றுவேன் என்று சொல்லி எங்களோடு கூட இருந்து ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து துன்பங்களை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தையும் வல்லமையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் அநேக பிள்ளைகள் கஷ்டத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது. அநேக பிள்ளைகளுடைய உள்ளத்திலே அழுகுரல், அவருடைய உடலிலே பலவீனம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து பெரு மூச்சியினால் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய கண்ணீரை காண்பீராக, வேதனையை காண்பீராக, குற்றங்களை எடுத்து மாற்றிடுவீராக, பலவீனங்களை அப்புறப்படுத்திடுவீராக. என் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ பிள்ளைகளை நீர் பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. துன்பங்களில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் விடுதலை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே,
ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்று எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.